ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூலிகையோட பேர் என்னன்னா கோபுரம் தாங்கி. இந்த மூலிகைக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது சில இதை வந்து சில இம்பார்ட்டண்ட்டான பெனிஃபிட்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா தலைவலி, அப்புறம் பொடுகு, அப்புறம் புழுவெட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அது புழுவெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் சில இடத்துல சொட்டையாக அந்த இடத்துல முடி வளராது. அதுதான் புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா, இதை நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயோட இதை வந்து காய்ச்சி அதை மிக்ஸ் பண்ணி அதை தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னா சீக்கிரம் குணமாயிரும். இதை நானே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே நிறைய பேத்துக்கு பொடுகு வருது. இந்த மூலிகையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காயம் சீக்கிரம் வந்து ஆறாது. அதுக்கு இந்த மூலிகை இலைய சின்ன வெங்காயத்தோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதை நீங்கள் பத்து போட்டுக்கிட்டே வந்தால் அது சீக்கிரம் குணமாயிரும். இந்த மூலிகையை பற்றி நான் எங்கள் தாத்தா கிட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கெலாம் இந்த மூலிகையை பற்றி தெரியறதே இல்லை. இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி மூலிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நாமளே வைத்தியம் பார்த்துக்கலாம். அதே மாதிரியே இந்த மூலிகையை பற்றி நான் எங்கள் தாத்தா கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எங்கள் தாத்தாக்கு இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரியும். இது அடுத்தடுத்த வீடியோவில் நான் எங்கள் தாத்தாவையே நிறையா வெவ்வேறு மூலிகையை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வரந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.